வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு சேனல். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோலாம் எடுத்து செஞ்சு. ஓகே, நம்ம வந்துட்டு வீடியோ போடுறப்போ லாஸ்ட்டாக ஒரு வீட்டில் வீடியோ போட்டிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சார்க்கு நம்ம அலிகேட்டர் கடிச்சிச்சின்னு சொல்லியிருப்போம். எஸ், ஆமாம், கரெக்டாக தான். இந்த சார்க்கு வந்துட்டு நம்ம அலிகேட்டர் கடிச்சிடுச்சு. அலிகேட்டர் வந்துட்டு சார்க்கை கடிச்சிச்சு. நானும் பார்க்குறேன், என்னடா யோசிக்கிறேன், நான் என்னடா சார்க்கு அலிகேட்டர் கடிச்சிச்சுன்றோம் அப்படின்ட்டு. அடுத்து மட்டும் ஒரு த்ரீ மந்த்ஸோ 2 மந்த்ஸோ கேப் ஆகிடுச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அலிகேட்டர் வந்து என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயினான செட்டப்பு இங்கே. ஐயோ, ஒரு வீட்டில் இருக்குது நெட்டு வேறு நம்ம போட்டிருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தெரியுதா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் இருக்குது. நம்ம அலிகேட்டர் பார்த்தா இடையில வந்துட்டு லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஊருக்கு வந்து போக செய்ய வரேன்னு இருப்போம். இந்த அலிகேட்டர் இங்கே தான் இருக்காப்புல. டார்ச் ஆன் பண்ணி கட்டுறேன். ஆன் பண்ண முடியல. ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. நல்ல பெருசுக்கு சரியான சைஸு, பயப்பட பயங்கர பெருசாக இருக்கான். மோசமான சைஸு, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப மோசம் இது குரோத்துக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளில நீட்டிருக்கு, வந்து இப்போ உள்ள தள்ளியிருக்கேன். பாருங்களே, டெய்லியில் எவ்வளோ பெருசுன்ட்டு இது தெரியுதா? இல்லை, உங்களுக்கு இப்போ என்ன பெருசாக அந்த அளவுக்கு இல்லை, இதாக தெரியல. எனக்கு பெருசாக தெரியுதா உங்களுக்கு? பாருங்களே, செம்ம சைஸுங்க, சத்தியமாக சொல்கிறேன். 2 அடிக்கிட்ட வரப்போகுது நம்ம அலிகேட்டர். இப்போ பயப்பட நம்ம கொடுக்குற மூமெண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தெரியும். சத்தியமாக நம்பிடுறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் டைம் வந்து இது போகிற அசையப்பா இது அப்படியே என்னது இது ஆமாம்மா, இது ஆமாம் அசைய கொடுத்த மாதிரி ஆமாம் போய் மெதுவாக அசையும்ல, அது மாதிரி அசைஞ்சிட்டே போயிருக்கு. பட்டுன்னு கை வச்சா கையை முடிச்சு விட்டுருச்சு. பயப்பட ஊசி போட்டிருக்கான் என் ஃப்ரெண்டு. ஊசி போட்டு எக்ஸாம் கூட எழுத முடியாமல் எக்ஸாம் போய் தந்துருக்கான். அது எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போ நடந்த கதையை இப்போ சொல்கிறேன். அது இவன் பண்ண வேலைலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீடிங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 4 சிக்கன் அட்டாச் போட்டுருவேன் நான். அதளவுக்கு அப்போ இருந்தாலும் நிறையா ஃபீட் பண்ணுவேன் நான். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். நம்ம க்ளவுன் நைஃபும் இறந்துருச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா மோட்ரு இது ஓஸ்ட்டு கட் ஆகிடுச்சு, பிடிக்கிடுச்சு வெளில. அதில் மோட்டரே விடல. நல்லா தூங்கினாலும் எங்களுக்கும் தெரில. நாளைக்கு வேறு செத்துருச்சு, இது பிடிங்கிருக்காது. அதில் தெரிஞ்சிட மோட்டர் இல்லாமல். ஏன்னா நைட்டு நல்லா ஃபீட் எடுத்துச்சு. பாடியில் என்னவே ஸ்ட்ரெஸ்ஸான அந்த கலரும் எதுவும் தெரில, முடியாத மாதிரி இல்லை. நைட்டு நல்லா ஆக்டிவாக நல்லாவும் சுற்றி இருந்துச்சு. சரி அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம க்ளவுன் நைஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தூக்கி காக்கா வச்சுருவோம் நம்ம. ஸோ இந்த தடவை நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன செஞ்சாச்சு, நம்ம அலிகேட்டர் போட்டாச்சு. ஒரே முழுகுதான். வாய் சைஸ் தாங்க இருக்கு எனக்கு க்ளவுன் நைஃபு. நான் கூட பிளான் போட்டேன், சரி நம்ம க்ளவுன் நைஃப் இதை அலிகேட்டர் கொடுக்குற சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு. நல்லா வேலை இப்போ அதுக்கப்புறம் தெரியுது சேர்த்து விடலாம். நல்லா வேலை நான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி May 11. நாளைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி May 12. அதாவது என் பிறந்த நாள் நாளைக்கு. இதே மாதிரி நான் 14th பர்த்டே கூட இங்கே போட்டிருப்பேன் நான். நல்லா யூடியூப்பில் போட்டிருக்கேன். இது என்ன 15th பர்த்டே. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இதுதான் இங்கே நல்லா நோட் பண்ணி. இதில் ஒன்று மிஸ் ஆகுது நம்மளுக்கு. டேங்கு தான், நம்ம ஒரு சின்ன டேங்க்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு டேங்க் வச்சுருப்போம். இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு டேங்க் வச்சுருந்தோம். ஒரு டேங்க் தூக்கிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு டேங்க் வாங்கி வைக்க போகிறோம். அதில் அரோனா வாங்கி தான் விட்றோம். அரோனாவுக்கும் பே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க, கன்ஃபியூஷன். நம்ம வீட்டில் பெரிய டான் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்களேன், பயங்கர பெருசாக தெரியுது. நம்ம வீட்டில் ஒரு பெரிய டான்னு சொன்னால் இவன் ஒருத்தனா. இவன் பேர் லியோ. நான் வச்ச பேருங்க, இவனுக்கு லியோ தாஸ். எனக்கு நான் வச்ச பேருங்க அது.
ஆனால் அதோட பெரிய டான் யார்? வேர்ல்டு இது லார்ஜஸ்ட் தேர்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். இப்படி வாய் திக்கிறேன் கோல்டுனால. எப்போ கோல்டுலாம் முடியலன்னா ரொம்ப வாய் திக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு. இப்போ எனக்கு ரொம்ப கோல்டு. ஏன் பார்த்தா முந்தானே ஸ்விம்மிங் பூல் போயிட்டு நல்லா ஜூஸ் எல்லாம் குடிச்சு பார்த்தா மழையெல்லாம் நனைஞ்சுன்னு. அதனால் போய் கோல்டு வந்துருச்சு. எல்லாம் யார்? என் ஃப்ரெண்டுனால தான். தேர்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அரஃபைமா. அதான் வாங்கினா எங்கள் அப்பா அப்படி பிளானாக போட்டார். அரோனா வேணாம் அரஃபைமா வாங்கினான்ட்டார் அவர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் வாங்கலாமா இல்லைன்ட்டு என்ன கன்ஃபார்ம் பண்ணேன்னா அரஃபைமா ஸ்டார்டிங் ரேட்டே 5000 கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 5000க்கு இங்கே ஃபிஷ் வாங்கினேன் வீட்லையே. எதை எப்படி கண்ணாப்பெல்லாம் திட்டுவாங்க நீங்கள். அதுன்னு இது கன்ஃபார்மாக தெரியலண்ணா. நான் யூடியூப் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தா 600க்குலாம் அரஃபைமா இருக்குன்றாங்க அவங்க. நான் என்னத்த சொல்ல, நான் இது ஸ்கேமா இல்லாட்டினா ஒரிஜினலாக அரஃபைமா இது இந்த பேபி அரஃபைமாஸ் எல்லாம் இருக்கா அது இப்போதான் தெரில எனக்கு. நான் பார்த்து 2 வீடியோவில் 5000ன்றாங்க. இந்த கடையில் கரெக்டாக 600க்கே இருக்குன்றாங்க. எதுனாலும் என்ன பண்ணன்னு தெரியல. சென்னைக்கு பெங்களூருக்கு போய் ஃபோன் பண்ணி கேட்டுடலான்ட்டு இதான் 2 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டு விசாரிக்க வேண்டியது. இப்போ உட்காந்து விசாரிக்கிறேன் நான். எங்கள் அப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, நான் நாளைக்கு பர்த்டேக்கு டேங்க்கு கன்ஃபார்ம் வந்துடும். நான் டேங்க் வாங்குகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடுவேன். நாளைக்கு எப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பாடு 10 o'clock கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க. டேங்கை தூக்கிட்டு வந்துடும். வர்றதான் என் பிளானு. வரேண்ணா ஃப்ரூட்டு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ஃப்ரூட்டு. வராடா ஸ்பீடு சரியான ஸ்பீடு. கையை கீழே விட்டால் கை கதை முடியும். ஸோ ரொம்ப ரிஸ்க்கு கையை விடக்கூடாது. இல்லையே உடம்பு வளர்க்கிறானே. ஏன்னா எப்போ ஒரு அலிகேட்ரு ஒரு மீனை ஏதாவது ஒரு ஃபீடு எடுக்க போகிறான்னா ஃபஸ்ட்டு அவன் உடம்பு அப்படியே வளைப்பான். இந்த மாதிரி இது ஒன்றும் நல்லா மோசமாக வளைப்பான். டேச் ஒரு பயமுறுத்த போகிறான். நல்ல ஆனால் ஒன்று உண்மையை சொல்லிடுறேன். இவன் சாதாரண ஆள் கிடையாது. லேசுப்பட்டவே இல்லை. சரியாக பயமுறுத்துவான். இந்த சிக்கன் போட்டு கேட்ச் பண்ணும் போது கேட்ச் மிஸ் ஆகிருமா இப்போ கீழே செக் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போயே அமைதியாக இப்படியே இதே மாதிரி விற்பான். பட்டுன்னு பயமுறுத்துவான். அதில் இது 1 கப்பு தண்ணி அப்படியே மூஞ்சியில் அடிக்கும். இப்போ இந்த மாதிரி வரவங்கெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஆண்டு தலையை விட்டு முதல வாய்க்குள்ளே தலையை விட்ட மாதிரி பார்ப்பாங்களாம். அப்படியே ஒரு பயமுறுத்துமா திருச்சி ஓடுவாங்க எல்லாம். பாதி பேர் தைரியசாலி வேறு அப்படியே கையை விட்டு கடி வாங்குவாங்க. நம்ம அலிகேட்டர் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகிடுச்சு நம்ம அலிகேட்டர். அதில் நம்மளுக்கு ஒரு கௌரவம், நம்மளுக்கு ஒரு பெருமை. எப்படின்னு சொல்ல, இந்த அலிகேட்டரு இவ்வளோ பெரிய மீன் வளர்க்குறீங்கன்ட்டு ஒரு கௌரவமாக சுற்றிட்டு இருக்கேன் நான் ஏரியாக்குள்ளே இவனால். ஆனால் தெரில இதான் எவ்வளோ கஷ்டம். இதை வளர்க்குறேன் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இதுதான் எத்தனை மீன் செத்து மண்டையை போட்டிருக்குன்ட்டு. எத்தனை பேரை போட்டு எவ்வளோ கொடூரமாக தின்றுருக்கு அப்படின்னு தெரில. எத்தனை பேரும் மனுஷங்க சொல்லலை, மீனை சொன்னேன். மீன் இது தெரில. இதுதான் கஷ்டம். தெரில எனக்கு வேறு. லைட்டு திரும்பி வீடியோ கட் பண்ணிட்டு திரும்பி அது எடிப்படி வேறு போடுற மாதிரி இருக்கும் எனக்கு. கேமரா கடிச்சு விட்ற போகுது. மண்டை எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களா? இங்கே ஸ்டார்ட் வாடை அங்கே எண்டில் இருக்குது. இப்போ சொல்லுங்கள் நம்ம அலிகேட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலிகேட்டர் வந்து விற்க போகிறேன் நான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது ஒரு ரேட்டு 3000. வேணும்னா வாங்கிக்குவாங்க. ஆனால் உண்மையை சொல்லிடுறேன். எப்போ பப்பிள்ஸ் விட்டுச்சு. கேமரா எதுவும் கடிக்கல. இதே மாதிரி கேமரா கடிச்சு விட்டுருச்சுங்க. பழைய மொபைல் இது புது மொபைல் இது வச்சுருக்கிறது. இப்போ நான் வீடியோ இருக்கிறது. ஏன்னா அது இப்போ உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்க நல்லா கிளாரிட்டியாக தெரியுது. உங்களுக்கு தெரிலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. இது நைட் நேரம்ன்றனா நல்லா கிளாரிட்டியாக தெரில உங்களுக்கு. சரௌண்டிங்ஸை பாருங்களே.
நான் ரொம்ப மொபைலில் கை ரொம்ப சேக் ஆனவங்களுக்கு அப்படியே இது இப்போ தெரியும், இப்போ கிளாரிட்டியாக தெரியும் அவங்களுக்கு. ஆனால் நான் வச்சுருக்க பழைய மொபைல் அப்படி தெரியாது அவங்களுக்கு. டக்குல இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. இந்த மொபைலில் கிளாரிட்டியாக இப்போ தெரியுது பாருங்களா அவங்களுக்கு. பிகாஸ் இது வந்து புது மொபைல். இது பழைய மொபைல் எந்த கிளாரிட்டியாக தெரியாது, அப்புறம் மங்களாக தான் தெரியும். என் கை ரொம்ப திரும்பி சேக்காகுது, நடுக்கம் கொடுக்குது கையே. அதனால் அலிகேட்டர் பார்த்து பயப்படுறேன்னு நினச்சிடாங்க. காமனாக அப்புறம் சோம்பேறி பையன். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு 3 அடி இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். யாராச்சு இல்லை ஆர்எஸ்ன்னு இந்த இடத்துல என் பேர் எழுதுன்னு இருக்கேன் நான் இந்த இடத்துல. இப்போங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 3000 இந்த சைஸுக்கு டிலே இன்னைக்கு இந்த நாள் இது வாரம் பார்த்தீங்கன்னா எப்போ க்ரோத் ஏறிட்டு. இப்போ இந்த சைஸ் வந்து 3000, இன்னும் கொஞ்சம் பேசுறது 3500, இந்த மாதிரி 500 ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்குதான் யார் வாங்கினா வாங்கிக்கோங்க. டைம் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இப்போ நம்ம சேனல் பேர் தெரியும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் யாருக்கு அலிகேட்டர் வேணுமோ மறக்காம உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. ஃபோன் நம்பர் கொடுக்காங்க சொல்ல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டேங்க் வாங்கும்போது எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். நான் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கேளுங்க, எனக்கு அலிகேட்டர் வேணும் ப்ரோ அப்படின்ட்டு. நான் டேரெக்டாக வந்து நம்ம வந்து பேசிக்கலாம் என்ன ஏதுன்ட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் விற்கிற பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து புதுசாக வாங்கி நம்ம அரஃபைமா விட்றதா அரோனா விட்றதான்னு தெரில. அது வந்து கொஸ்டின் மார்க்கில் தான் இன்ன வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது. அதுனா கன்ஃபார்ம் ஆகல. என்ன அரஃபைமா வாங்கலாமா? அரஃபைமா தெரிஞ்சு எனக்கு என் மனசில் கன்ஃபார்முன்னு பண்ணல. அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் பெருசாக தெரில எனக்கு. நான் அரோனா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எனக்கு. நான் அரஃபைமா இன்னும் இருக்குது எனக்கு. அதனால் அரோனா கம்பேர் பண்ண அரஃபைமாவோட அந்த அளவுக்கு இல்லை. ஏன்டா அரஃபைமாவே கிடைக்க போகுது, அதான் விற்ற 1 லட்சம் 2 லட்சம் போகுண்டா, ஏன்டா இப்போ அரஃபைமா வேணான்ற அப்படின்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியுது. தெரில அது எனக்கே ஏன் இப்போ தோணுதுன்ட்டு. என்னதான் பர்த்டேக்கு கண்டிப்பாக அரஃபைமா வாங்கணும்டா அப்படின்னு முடிவில் தான் இருக்கேன் நான். என்ன இப்போ ஏதோ சொல்கிறாங்க ஊருக்குள்ளே அதெல்லாம் வளர்க்காதெல்லாம் மோசமான மீன், பிடிச்சாலே பறக்கும் இடிக்கும் கிளிக்குன்றாங்க அப்படின்றாங்க. சரி பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசியாச்சு. நம்ம வாழா கொலன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டிங் இமேஜில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வாழான்னு பேசியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு பேசலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.